அதிமுகவின் அஸ்திவாரம் ஆட்டம் காணத் தொடங்கியுள்ளதா என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது. காரணம், தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு அதிமுகவில் நிலவிய சூழல் யாராலும் எளிதில் மறக்க முடியாத ஒன்று. தொடர் தோல்விகளால் அதிருப்தி அடைந்த ஒரு தரப்பு கட்சி தலைமையை மாற்ற வேண்டும் என்று குரல் எழுப்பியது. இதற்கிடையே 90% அதிமுக தொண்டர்கள் தாவேகாவில் இணைய தயாராக உள்ளனர் என்று தாவேகா முக்கிய நிர்வாகியான ஆதவ் அர்ஜுனா வெளியிட்ட கருத்து மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க, தேமுதிக மாவட்ட செயலாளர் கூட்டம் சென்னை கோயம்பேடு தலைமை கழகத்தில் நடந்தது. அப்பொழுது பிரேமலதா பேசுகையில், நான் நினைத்திருந்தால் விஜயை சந்தித்திருப்பேன். ஆனால் கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கிறேன். அமைச்சர் பதவிக்காக எல்லோரும் தாவேகா பக்கம் தாவுகிறார்கள். சோஃபா செட்டுக்கும் பெட்டிக்கும் ஆசைப்படும் கட்சி தேமுதிக இல்லை. நமக்கென ஒரு கொள்கை இருக்கிறது, கூட்டணி தர்மம் இருக்கிறது. அதிமுக கூட்டணியில் இருந்தபோது எல்லோரும் அதிமுகவை விட்டுவிட்டு என்டிஏ கூட்டணிக்கு சென்றார்கள். ஆனால் நாம் மட்டும்தான் அதிமுகவுடன் பயணித்தோம். நான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் என் வீடு தேடி வந்திருந்து எனக்கு விஜய் துணை முதல்வர் பதவி கொடுத்திருப்பார். இதுதான் உண்மை. பிரேமலதாவின் இந்த கருத்து எடப்பாடியை மிகவும் தாக்கியது. மேலும் அதிமுகவில் வெடித்த உட்கட்சி மோதல்கள் ஒரு வழியாக முடிவுக்கு வந்ததாக தோன்றிய நிலையில் தற்போது புதிய சவால் ஒன்று எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு முன் உருவாகியுள்ளது. முக்கிய நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், தொழிற்சங்க நிர்வாகிகள், மாவட்ட மற்றும் வட்ட அளவிலான பொறுப்பாளர்கள் என அடுத்தடுத்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து வருவது அதிமுக வட்டாரத்தில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒருபுறம் உட்கட்சி பிரச்சனைகளை சமாளிக்க முயற்சிக்கும் அதிமுக தலைமை, மறுபுறம் தாவேகா நோக்கி நகரும் நிர்வாகிகளை தடுக்க முடியாமல் தவித்து வருவதாக அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர். இதனால் அதிமுகவின் அஸ்திவாரமே ஆட்டம் காணத் தொடங்கியுள்ளதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. மற்றொரு தரப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக களமிறங்கியது. இதனால் கட்சி இரண்டாக உடையும் நிலை உருவானது. எனினும் பல கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அணியும் எஸ்பி வேலுமணி அணியும் சமரசமாக கைகோர்த்தன. இதனால் கட்சியில் அமைதி திரும்பும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த நிம்மதி நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை. முதலில் அதிமுக சார்பில் வெற்றி பெற்றிருந்த மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், சத்யபாமா, இசக்கி சுப்பையா ஆகிய 4 எம்எல்ஏக்கள் தங்களது பதவிகளில் ராஜினாமா செய்து டிவிகேவில் இணைந்தனர். இந்த சம்பவம் அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டது. இதனால் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜனும் தனது ஆதரவாளர்களுடன் தாவேகாவில் இணைந்தார். அவர் வெளியிட்ட கருத்துக்கள் அதிமுகவுக்குள் மேலும் விவாதத்தை ஏற்படுத்தின. தேர்தல் தோல்விகளுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒருபோதும் பொறுப்பேற்கவில்லை என்றும், ஜெயலலிதா இருந்திருந்தால் தோல்விக்கான பொறுப்பை தானே ஏற்றிருப்பார் என்றும் அவர் கூறியது அதிமுக வட்டாரத்தில் பேசுபொருளானது. மேலும் ஒரு காலத்தில் 2 கோடி உறுப்பினர்களை கொண்ட அதிமுக தற்போது சிதறி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அத்தோடு தமிழக அரசியலில் முதல்வர் விஜய் புதிய மாற்றத்தை உருவாக்கியுள்ளதாகவும் பாராட்டினார். தற்போது அதிமுகவில் இருந்த நிர்வாகிகள் இணைவதன் மூலம் புதிய தொழிற்சங்க அமைப்பை உருவாக்கும் முயற்சிகள் நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சென்னை மட்டுமின்றி பல மாவட்டங்களிலும் அதிமுகவின் கிளை, வட்ட மற்றும் ஒன்றிய அளவிலான நிர்வாகிகள் தாவேகா நோக்கி நகர்ந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலைமை அதிமுக தலைமையை கவலையடைய செய்துள்ளது.